12th Max Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.1 second sum பார்க்கலாம். Find the inverse of the following. So first நம்ம inverse ஓட formula பார்க்கலாம். Inverse so ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு இப்போ inverse கண்டுபிடிச்சோன்னா A inverse equal to 1 divided by determinant A into adjoint of A. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்ததுன்னா நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை லெட் ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு -2 4 1 -3. இன்வர்ஸோட ஃபார்முலா A inverse equal to 1 divided by determinant A into adjoint of A. So first நம்ம determinant A find out பண்ணலாம். Determinant A is equal to determinant of -2 4 1 -3. So determinant find out பண்ணுறதுக்கு multiply பண்ணிக்கலாம். So -2 into -3 minus into minus plus ஆகிடும். 2 3s are 6. ஆப்போசிட் டயகனல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும் ஃபார்முலா படி. ஸோ 1 4s are 4, 6 minus 4 2. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஸோ ஆல்ரெடி சொன்னதான் பிரின்சிபல் டயக்னல்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் வந்து போதும். ஸோ இந்த பிரின்சிபல் டயக்னல்ஸை நான் சேஞ்ச் பண்ணேன்னா -2 இருக்க பிளேஸில் -3 -3 இருக்க பிளேஸில் -2 அண்ட் தென் ஆப்போசிட் டயக்னல்ஸ் வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அப்போ -4 -1 ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்டூ adjoint A. So 1 divided by determinant value என்ன find out பண்ணோம் 2. adjoint of A ஓட value வந்து -3 -4 -1 -2. ஸோ இதான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட A இன்வர்ஸ். அவ்வளோதான் இந்த சம். செகண்ட் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை லெட் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு 5 1 1 1 5 1 1 1 5. A inverse find out பண்ணுறதுக்கான ஃபார்முலா A inverse equal to 1 divided by determinant A into adjoint A. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம determinant A find out பண்ணலாம். ஸோ determinant A equal to determinant of A ஓட வேல்யூ மேட்ரிக்ஸ் A ஓட வேல்யூ 5 1 1 1 5 1 1 1 5. ஸோ இதோட பிளேஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட் எப்போவுமே ப்ளஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ 3x3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5. ஸோ இது வந்து ப்ளஸ் வேல்யூவில் இருக்குது. ஸோ நான் 5 வந்து ப்ளஸில் இருக்கனால அப்படியே எழுதிட்டேன். ஸோ இதோட காலம் அண்ட் ரோவை நான் கேன்சல் பண்ணேன்னா வி கெட் ஏ சப் மேட்ரிக்ஸ். ஸோ சப் மேட்ரிக்ஸோட வேல்யூ என்ன 5 1 1 5. ஸோ செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் எலமெண்ட்டோட பிளேஸ் வேல்யூ வந்து மைனஸ். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம் -1. ஸோ டெலிட்டிங் காலம் அண்ட் ரோ டெலிட் பண்ணால் ஸோ வி கெட் ஏ சப் மேட்ரிக்ஸ் 1 1 1 5. தேர்ட் எலமெண்ட் வந்து ப்ளஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ +1 டெலிட்டிங் ரோ அண்ட் காலம் வி கெட் சப் மேட்ரிக்ஸ் 1 5 1 1. இப்போ 5 into ஸோ 5 5s are 25. ஸோ ஆப்போசிட் சைன் போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ -1 -1 into 1 5s are 5 minus 1 plus 1 1s are 1 minus 1 5s are 5. So next solve பண்ணா 5 25 minus 1 24 minus 1 into
5 minus 1 4 plus 1 into 1 minus 5 minus 4. So multiply பண்ணா 5 into 24 120 minus 1 4s are 4 minus 4. So subtract பண்ணா 112, that is not equal to 0. Therefore determinant A value 112, that is not equal to 0. A inverse exists. Next adjoint of A find out பண்ணலாம். First center row எடுத்துக்கலாம். Center rowல center number வந்து 5. So next, so இப்படி போனா 1 1 5. Next bottom row 1 5 1, again center number 1. So next first row பார்த்தோன்னா 1 1 5, again 1. So next first rowல என்ன எழுதிருக்கோமோ அது அப்படியே எழுதிக்கலாம். 5 1 1 5. So multiply பண்ணா 5 5s are 25 minus 1 1s are 1. Next 1 1s are 1, 5 1s are 5. Opposite diagonals போறனால minus போடுறோம். 1 1s are 1 minus 5. So இதே மாதிரியே பண்ணா ஸோ இதே மாதிரியே பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணால் 25 minus 1 24, 1 minus 5 minus 4, 1 minus 5 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. ஸோ இதோட ட்ரான்ஸ்வர்ஸ் தான் நம்மளோட adjoint of A. therefore adjoint of A வந்து ரோ வந்து காலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 24 minus 4 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. ஸோ நெக்ஸ்ட்டு adjoint of ஏலேருந்து நம்ம எது காமனாக எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 4 காமனாக எடுக்கலாம். ஸோ 4 இன்ட்டு மேட்ரிக்ஸ், ஸோ 4 6 are 24. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 6 உள்ளே போட்டுக்கலாம். 6 நெக்ஸ்ட்டு 1 4s are 4, 1 மைனஸ் இருக்கனால minus 1, again minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. ஸோ இதான் நம்மளோட adjoint of A. ஸோ A இன்வர்ஸோட ஃபார்முலா வந்து A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 divided by determinant A into adjoint A. ஸோ determinant A ஓட வேல்யூ வந்து 112 into 4, மேட்ரிக்ஸ் வந்து 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. ஸோ இப்போ 4 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால 1 4s are 4, 2 4s are 8, பேலன்ஸ் 3, 8 4s are 32. A inverse equal to 1 divided by 28, 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. ஸோ இதான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட A இன்வர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம். செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். லெட் A ஈக்குவல் டு 2 3 1 3 4 1 3 7 2. ஸோ A இன்வர்ஸோட ஃபார்முலா வந்து 1 by determinant A into adjoint A. ஸோ ஃபஸ்ட்டு determinant A ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். determinant A equal to, ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2, deleting the first column and first row, we get a submatrix that is 4 1 7 2. again எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மைனஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ -3. ஸோ delete column and row, we get a submatrix 3 1 3 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ +1, deleting row and column, ஸோ சப்மேட்ரிக்ஸ் கிடைக்கும் 3 4 3
7. ஸோ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணால் 2 into 4 2s are 8 minus 1 7s are 7 minus 3 3 2s are 6 minus 3 1s are 3 plus 1 3 7s are 21 minus 3 4s are 12 equal to 2 into 1 minus 3 into 6 minus 3 3 plus 1 into 21 minus 12 9. So the solve பண்ணா 2 minus 9 plus 9. So minus 9 plus 9 cancel ஆயிடுச்சுனா determinant value equal to 2. That is not equal to 0. Therefore determinant A equal to 2. That is not equal to 2. A inverse exist ஆகும். So next adjoint of A find out பண்ணலாம். இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கனால நம்ம சென்டர் ரோவில் சென்டர் நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4லேருந்து இப்படி வந்தால் ஸோ 4 1 3 அகெயின் 4. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லாஸ்ட் ரோவில் பண்ணால் 7 2 3 அகெயின் 7. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் பண்ணால் 3 1 2 அகெயின் 3. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவில் என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே எழுதிக்கோங்க 4 1 3 4. ஸோ நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணலாம் 4 2s are 8 minus 7 1 3s are 3 minus 2 3s are 6 3 7s are 21 minus 3 4s are 12. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பண்ணோன்னா 1 7s are 7 minus 3 2s are 6 2 2s are 4 minus 1 3s are 3 3 3s are 9 minus 2 7s are 14 3 1s are 3 minus 1 4s are 4 1 3s are 3 minus 1 2s are 2 2 4s are 8 minus 3 3s are 9. Next இதை சால்வ் பண்ணோன்னா 8 minus 7 1 minus 3 minus 9 1 1 minus 5 minus 1 1 minus 1. ஸோ இதோட ட்ரான்ஸ்வர்ஸ் தான் நம்மளோட adjoint of A. Therefore adjoint of A equal to ஸோ ரோ வந்து காலமாக சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலமாக சேஞ்ச் ஆகுது 1 minus 3 minus 9 1 1 minus 5 minus 1 1 minus 1. ஸோ இதுதான் adjoint of A. நெக்ஸ்ட்டு A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A inverse equal to 1 divided by determinant A into adjoint of A. ஸோ determinant A வை சப்ஸ்டியூட் பண்ணலாம் 1 divided by 2. adjoint A ஓட மேட்ரிக்ஸ் வந்து 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. ஸோ இதுதான் A inverse. ஸோ இதுதான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட A inverse. அவ்வளோதான் இந்த சம்.